ஹீரோ லேடியையும், அவங்க கூட இருக்கிற நல்ல டீமையும் தவிர மத்த இங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு கொன்னுடுறாரு. லேடிய இந்த இடத்துல ஹீரோ காப்பாத்துறாரு. ஏன்னா, அவங்க தான் அந்த ஷாஜாம் என்ற வார்த்தைய சொல்லி அவர மீண்டும் இங்க வர வச்சாங்க அப்படின்ற காரணத்துக்காக. இப்போ ஹீரோ நின்னுட்டு இருக்கும்போது, கும்பல்ல இருந்து ஒருத்தன் கிரீடத்துல இருக்கிற எட்டர்னியம் பொருளால செய்யப்பட்ட ஒரு ஆயுதத்த வச்சு ஹீரோவ தாக்குறான். ஆயுதம் வருத்த பார்த்த ஹீரோ அத கையால புடிச்சு நிறுத்துறாரு. இப்போ அந்த ஆயுதம் அவர் கையிலேயே டமால்னு வெடிக்குது. இதனால அவருக்கு காயம் ஏற்படுது. பல்லாயிரம் வருஷங்கள் கழிச்சு இப்பதான் அவருக்கு வலின்னா என்னன்னு தெரியுது. இங்க இட்டர்னியம் என்பது ஹீரோக்கு பலவீனத்த உண்டாக்கக்கூடிய பொருள் மட்டும் இல்ல. அதால அவருக்கு அழிவு கூட ஏற்படலாம் அப்படின்னு இந்த சீன்ல நம்மளுக்கு தெரியுது. ஹீரோ இப்ப மயக்க நிலையில லேடி வீட்ல இருக்காரு. அங்க லேடியோட பையனும் இருக்கான். அவன் ஹீரோ கிட்ட என்ன சொல்றான்னா, "நீங்க 5000 ஆண்டுகளா குகையில தான் தூங்கிட்டு இருந்தீங்க. நாங்க தான் உங்கள திரும்பவும் எழுப்பணும். இந்த நகரம் இப்ப ஆபத்துல இருக்கு. இத உங்களால மட்டும் தான் காப்பாத்த முடியும்." அப்படின்னும் சொல்றான். அதுக்கு ஹீரோ சொல்றாரு, "அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மாதிரி நகரம் இப்ப இல்ல. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதனால இந்த நகரத்த நான் காப்பாத்தணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு வரல. இங்க இருக்கிற மக்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு வீட்ட விட்டு வெளிய பறந்துகிட்டே இந்த நகரத்த சுத்தி பார்க்குறாரு. பார்க்கும்போது எவ்வளவு மாறிடுச்சு இந்த நகரம் அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்தது ஒரு பெரிய ஸ்கிரீன்ல ஒரு பிளாக் லேடி வந்து ஒரு பிளாக் மேன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த பிளாக் மேன் வந்து சூப்பர் ஹீரோ டீம்ல இருக்க ஒரு ஆள். அவர்கிட்ட அந்த பிளாக் லேடி என்ன சொல்றாங்கன்னா, "இது மாதிரி கருப்பு ஆடம் திரும்ப வந்துட்டான். அவன்கிட்ட இருந்து நகரத்துல இருக்கிற நல்லவங்கள எல்லாம் காப்பாத்தணும். அதனால அவன நம்ம கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும். இல்லன்னா 5000 வருடத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதுதான் இப்ப நடக்கும்." அப்படின்னு சொல்லும்போது, இங்க இருக்கிற பிளாக் சூப்பர் ஹீரோ ஒத்துக்கிறான். "நான் ஒரு சூப்பர் ஹீரோ டீம ரெடி பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். இந்த பக்கம் வில்லன் டீம்ல இருக்க ஒருத்தன் என்ன பண்றான், லேடியோட ஃபேமிலி கிட்ட கிரீடம் இருக்கும் அப்படின்னு நினைச்சு அத எடுக்க வந்திருக்கான். ஹீரோ கரெக்ட்டான டைம்ல அந்த இடத்துக்கு வந்து எல்லாரையும் அடிச்சு அவங்கள காப்பாத்துறாரு. இப்போ இங்க ஹீரோ சண்டை போட்டுட்டே இருக்கும்போது, அந்த பிளாக் சூப்பர் ஹீரோ டீமும் வந்துடுறாங்க. அவங்க கூடயும் ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்காரு. பிளாக் ஹீரோ டீம் கூட தனி ஆளா ஹீரோ செம சூப்பரா சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவர் அங்க இருக்கிறவங்களால கட்டுப்படுத்தவே முடியல. கடைசியா ஹீரோ அந்த இடத்த விட்டு பறந்து போறாரு. இந்த பக்கம் அந்த கருப்பு சூப்பர் ஹீரோ டீம்ல இருக்க ஒரு பெரியவர் லேடி கிட்ட போயிட்டு, "இது மாதிரி ஹீரோவ பிடிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க." அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ லேடி சொல்றாங்க, "இதுக்கு முன்னாடி எங்க போயிருந்தீங்க? எங்க உயிருக்கு ஆபத்து இருக்கும்போதெல்லாம் நீங்க யாருமே உதவ வரலையே! அவர் தான் வந்து எங்கள காப்பாத்துனாரு. இப்ப மட்டும் வந்து அவர கேட்கிறீங்களே!" அப்படின்னு கோவமா கத்துறாங்க. அப்போ அந்த பிளாக் சூப்பர் ஹீரோ என்ன சொல்றான், "உங்களுக்கு அவர பத்தி நல்லா தெரியும். 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவரு என்ன பண்ணாருன்னு. இப்ப நம்ப அவர தடுக்கலன்னா, அதே தான் அவரு இங்கேயும் பண்ண போறாரு. ஒரு பேரழிவே உண்டாக்குவாரு." அப்படின்னு லேடி கிட்ட சொல்ல, லேடி மனசு மாறி, "சரி நான் ஒத்துக்கிறேன்." அப்படின்னு அவங்க எல்லாருமே ஒரு முடிவுக்கு வராங்க. இப்போ லேடி கூட இருந்த மைக்கேல் என்பவன் என்ன பண்றான், லேடியோட வீட்டுக்கு போயிட்டு அந்த கிரீடம் இருக்கா அப்படின்னு தேடுறான். கிரீடம் அங்க இல்ல அப்படின்ற கோவத்துல லேடியோட பையன கடத்திட்டு போறான். ஆனா லேடியோட பையன் ரொம்ப புத்திசாலி. அவன் என்ன பண்றான், "இது மாதிரி என்ன கடத்திட்டாங்க." அப்படின்னு லேடிக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்றான். அது மட்டும் இல்லாம, "உங்க கூட இருக்கிற ஒரு ஆள் தான் என்ன கூட்டிட்டு போறான்." அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிடுறான். சோகமா இருக்கிற லேடி என்ன பண்றாங்க, அவங்க பையன காப்பாத்துறதுக்காக இந்த வேலைய செய்ய ஒத்துக்குறாங்க. கருப்பு சூப்பர் ஹீரோ வில்லன் டீம்